தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளின் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை திருவாக்கியங்கள். குறிப்பாக 1ஆம் வாக்கியம். இதற்கு பின்பு ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போ இயேசு செய்கிற பணியை தான் மற்றவர்கள் செய்கிறார்கள், நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்போ இயேசு தொடர்ந்து செய்கிற பணிகள் அருத்தந்தையர்கள், அருக்கன்னியர்கள், இப்போ திருச்சூழலில் எல்லா மக்களும் செய்கிறார்கள். இயேசு தொடர்ந்து செய்கிற பணி தான் குடும்பத்தில் இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்கள் செய்கிறார்கள். என்ன அந்த பணி? இதை சமூகத்தில் நாம் செய்ய வேண்டிய பணி, நாம் செய்து கொண்டிருக்கிற பணிகள், அது இயேசுவின் பணியாக இருக்கின்றது. அப்போ இயேசு இந்த சமயத்தில் வாழ்ந்தால் அவர் என்ன செய்திருப்பார்? அதான் நானும் செய்ய வேண்டிய மனநிலை. அப்போ நன்மை மட்டும் செய்து கொண்டிருக்கிற சமயத்தில் இதை இயேசுவை நாம் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம். குடும்பத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், இருவராக தெய்வம் அனுப்புகின்றார். ஒரு அருத்தந்தையர்கள் சமூகமாக வாழ்கிறார்கள், கன்னியர்கள் சமூகமாக வாழ்கிறார்கள். அதே மாதிரி குடும்பம் என்பது ஒரு சமூகமாக அது இருக்கின்றது. கணவனுக்கு ஏற்ற துணை மனைவி, மனைவிக்கு ஏற்ற துணை கணவன், பிள்ளைகளுக்கு ஏற்ற துணை பெற்றோர்கள், பெற்றோருடைய துணை பிள்ளைகள், அதே மாதிரி சகோதரன் சகோதரி. அவர் இறைவன் இருவராக அனுப்புகின்றார். எதுக்கு அந்த இருவராக? ஒருவரை தாங்கி கொண்டு புரிந்து கொண்டு அன்பு செய்து மனிதர்கள அந்த இறையாட்சியை நாம் பரப்புவதற்காக. இறையாட்சி என்பது நம்ம எல்லோரும் தெரியும். அன்பு செய்வதும், மன்னிப்பதும், விட்டு கொடுத்து வாழ்வதும், இதை நாம் பார்க்கணும். இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதும் அடிப்படையாக கொண்டதெல்லாம் மாறாக தூயாவி வழியாக வருகின்ற நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும். அவள் நீதி என்பது தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவது, அமைதி இயேசு தர அமைதி, மகிழ்ச்சி கட்டளைகள் கடைபிடிக்கும் போது நமக்கு கிடைக்கிறது மகிழ்ச்சி. இந்த இறையாட்சியை இந்த மண் உலகில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறுவ வேண்டும். அதுதான் நீங்களும் நானும் செய்கிற பணிகள். அப்போ அது இல்லற வாழ்க்கையாக இருக்கட்டும், துறவற வாழ்க்கையாக இருக்கட்டும். அப்போ சமுதாயத்தில் இல்லற வாழ்க்கை வழியாக நாம் அந்த இறையாட்சியும், சமுதாயத்தில் திருவர வாழ்க்கை வழியாக அந்த இறையாட்சியை அந்த சமுதாயத்தில் நாம் கொண்டு வர நம்முடைய கடமை. இது தெய்வம் செய்ய வேண்டிய பணி தான் நானும் செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து செய்வோம். ஆண்டவரே, உண்மையில் நம்பிக்கை வைத்துக் கொண்டு செயல்பட கிருபை எனக்கு தாரும் மனசுன்னு கொண்டாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, உம்முடைய இறக்க கதிர்களை என்மேல் வீசிக்கொண்டு இருப்பவரே, இருவராக நீ அனுப்புவது போலவே இதை இப்பொழுதும் எங்களை அனுப்பி கொண்டிருக்கின்றேன். நாங்கள் அத்தனை பேர் உன்னுடைய பணியை தான் செய்கிறோம் என்ற உணர்வு எங்களுக்கு தந்துள்ளோம். நன்மை மட்டும் செய்யக்கூடிய சக்தியை எங்களுக்கு தந்துள்ளோம். மாதாவே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.